Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல Hush Puppies எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து வெளிய நல்ல கிறிஸ்பியா, அதே நேரம் உள்ள நல்ல சாஃப்ட்டா இருக்கும். இது பண்றதுக்கு நமக்கு வந்து சோள மாவு வேணும். நம்ம வீட்ல எப்பவுமே வச்சிருப்போம்ல, அந்த சோள மாவு கிடையாது. அது வந்து ஸ்டார்ச். நமக்கு வந்து அந்த முழு சோளத்தையே அரைச்ச மாவு வேணும். இது வந்து நம்ம கடையில் cornmeal அப்படின்னு வாங்க கிடைக்கும். அப்படிலாம் நம்ம வந்து வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த பாப்கார்ன் பண்ணுறதுக்கு ஒரு கார்ன் வச்சுருப்போம், அந்த காஞ்ச கார்ன், ஸ்வீட் கார்ன் கிடையாது, அந்த காஞ்சு போன அந்த கார்ன். இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து வீட்டிலவே வந்து அரைச்சி அந்த மாவு ரெடி பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கும்ல கார்ன், அதை எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம இந்த சின்ன ஜார் தான் நல்லா அரைக்கும், அதனால் இந்த மாதிரி நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சலிச்சு வச்சிடலாம். ரொம்ப சின்ன ஜல்லடையில் வந்து நமக்கு சலிக்க முடியாது, அதனால் கொஞ்சம் மீடியமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இதில் வந்து நம்ம சலிக்கும் போது நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும் நமக்கு. இதை வந்து நம்ம மறுபடியும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சலிச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நமக்கு 1 கப் வேணும். இந்த மாதிரி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஹஷ் பப்பீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக வச்சுக்கக்கூடிய 1 கப் cornmeal, அப்படி இல்லைனா நம்ம கடையில் வாங்கின cornmealனாலும் 1 கப் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 கப், அதில் பாதி மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. இது வந்து ஒரு சின்ன மைல்ட் ஸ்வீட்னஸ் தரும் நமக்கு. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அப்படி இல்லைனா நம்ம சோடா உப்பு சேர்க்குறதுனால ஒரு 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவு உப்பு, நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ரொம்ப சின்னதாக நறுக்குன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நல்ல சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து அந்த மாதிரி துருவியும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து இந்த வெங்காயம் இருக்கிறதால ரொம்ப தெரியக்கூடாது, அதனால் ரொம்ப எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் இன்றைக்கி வந்து 1 முட்டை சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து முட்டை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா முட்டைக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணையும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தயிரும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸ்டு முட்டையில் 1 முட்டை உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக நம்ம வந்து கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி லைட்டாக கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் தயிர் எடுத்திருக்கேன். ரொம்ப கெட்டியான தயிரெல்லாம் இல்லை, கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக இருக்கக்கூடிய அந்த தயிர் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 கப் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அதனால் ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தயிர் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், இல்லை தண்ணி சேர்க்குறதுனாலும் ஓகே தான். ரொம்ப கெட்டியாக கலந்துடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து பொரிச்சதுக்கப்புறம் உள்ளேயும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஹீட்டில் இருக்கக்கூடாது, அதேனா ரொம்ப லோ டெம்பரேச்சர்லேயும் இருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணும்போது தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். நம்ம வந்து ஷேப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சும்மா லேசாக எடுத்து அப்படியே உள்ளே போட்டாலும் போதும். ஏன்னா நம்ம ஷேப் பண்ணலைனாலுமே இது வந்து கொஞ்சம் ரவுண்டாக தான் வரும். நம்ம வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கிறனால நமக்கு வந்து அப்படியே அந்த ஃப்ரை ஆகி நல்லா சாஃப்டாக வரும்போது கொஞ்சம் ரவுண்டாக தான் வரும். அப்படி இல்லைனா நம்ம வந்து 1 ஸ்பூன் வச்சுட்டு இன்னொரு ஸ்பூன் வச்சு தள்ளி விடுறதுனாலும் ஓகே தான். அந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கட்டும் போது கரெக்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும். அப்போ தான் வந்து நமக்கு அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா பொரிஞ்சு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு, அதனால் வெளியே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, நமக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் அப்படியே எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இந்த ஹஷ் பப்பீஸை. டடா, அவ்வளோதான், நம்மளோட ஹஷ் பப்பீஸ்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன ஸ்வீட்னஸ் தெரியும், நம்ம வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்த்ததுனால உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.